இன்றைய தினம் நிலைமை என்ன? அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் போராட வேண்டிய சூழ்நிலை அந்த அமைப்புகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது. தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதி எண்ணை குறிப்பிட்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்தீர்கள், அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அதனால் நாங்கள் போராடுகிறோம் என்று நான் குறிப்பிடுகின்ற அந்த அமைப்பெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள், உங்களுடைய கட்சியை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும்.